கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறி அதிமுகவினர் வெளியேறினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து பேச சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என்று கூறினார். திமுகவினர் மற்றும் காவல்துறையினருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது எனவும், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திமுகவுடன் 25 ஆண்டுகள் கூட்டணி ஒப்பந்தம் செய்திருப்பதால் திமுகவிற்கு எதிராக பேச காங்கிரஸ் மறுப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறார், அவர்களை விசாரிக்க வேண்டும், அப்பதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று, நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார்.